Hi folks, this is Uge. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐலாண்ட் படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். Let's go. அயலான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடிலாம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. கிரிக்கெட்டில் வந்து சச்சின் வந்து செஞ்சுரி அடித்தா அந்த மேட்ச் வந்து தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம ஏ ரஹ்மான் சாருக்கு இருக்கு. அவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் உள்ள ஹீரோ தவிர மற்ற ஹீரோஸ்க்கு வந்து வந்து கம்போஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் வந்து சரியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுனா ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த 4 பேர் மட்டும்தான். இவங்க 4 பேரை தவிர வேறு யாருக்கு வந்து ஒரு அப்கமிங் ஸ்டார் ஆகட்டும் இல்லை புது ஹீரோவாகட்டும் அவங்களுக்குலாம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணால் அந்த படம் வந்து சரியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே இந்த மாதிரி ஒரு பேட் ரெக்கார்டு வந்து இருக்கு. ஸோ அதில் தப்பிச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பு மட்டும்தான். பட் இந்த படத்தில் இந்த அயர்லாண்டில் வந்து அந்த ரெக்கார்டு வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த மாதிரி எந்த நல்ல விஷயமும் நடக்கலை. ஸோ அயர்லாண்ட் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது, ஒஸ்டாக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான படம். இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம படத்துக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாம். என்ன படம் பார்க்கலாம், அதாவது அந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். வைலன்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, காமெடி மட்டும் இருக்கணும், ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு படத்துக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து அயர்லாண்டை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்று நேற்று நாள் இது வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக இருந்தாலும் அதில் வந்து லவ்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எமோஷன் இருந்தது. ஸோ ஒரு படத்தோட கோர் வந்து என்னவா இருந்தாலும் அந்த கோர் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பிரிட்ஜாக இருக்கிற விஷயம் வந்து ஒரு எமோஷன் தான். அந்த மாதிரியான ஒரு எமோஷன் வந்து இந்த அயர்லாண்டில் வந்து மிஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றதுனால ஸோ ஏலியன் வகை எல்லா சீன்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏலியன் வகை ஒரு சீன் கூட அது வந்து விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு படத்தை வந்து நேர்த்தியாக எடுத்திருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று லேக் ஆகுது. அதாவது அந்த படத்தோட நம்ம கனெக்ட் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு எமோஷன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. ரகுல் பிரீத்தி சிங் இருக்காங்க, கருணாகரன், யோகி பாபு இவங்க எல்லாமே இருக்காங்க. இப்போ ரகுல் பிரீத்தி சிங்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் எப்போ லவ் வரும்னே நமக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு லவ் வந்துதானோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆமாண்டா அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரியான படத்தில் வந்து எந்த ஒரு சீன்ஸுமே வந்து இருக்காது. அப்புறமேட்டு சிவகார்த்திகேயனும் கருணாகரன் இவங்க 2 பேரும் அந்த கருணாகரன் அண்ட் யோகி பாபு இந்த டீமோட சிவகார்த்திகேயன் போய் ஒரு சீனில் வந்து மிங்கிள் ஆகும். அவங்க அவங்களுடைய 2 பேருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஒரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து சாவப்போ நிலைமையில இருந்து இவங்க வந்து அழுவாங்க, அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரகுல் பிரீத்தி சிங் வந்து சிவகார்த்திகேயன் உயிராக இருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் ஏதாவது ஆச்சுன்னா இவங்க வந்து தான் உயிரை கொடுக்கவும் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சீன்ஸ்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் எல்லாம் நமக்கு வந்து அது வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை. வில்லனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து படத்தோடைய ஒரு சின்ன ஒரு தீம் மட்டும்தான். நோவா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது பூமிக்கு அடியில் இருக்கு. அதை எடுக்கணும் அப்படின்னா பூமியில் பாதி தூரத்துக்கு வந்து ட்ரில் பண்ணால் மட்டும்தான் அந்த நோவா கேஸ் வந்து எமிட் ஆகும். அப்படி பாயுதும் ட்ரில் பண்ணால் பூமி வந்து அழிய போக ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். இது வந்து ஏலியன் வேர்ல்டுக்கு தெரிஞ்சு ஸோ அங்கேருந்து ஒரு ஏலியன் ஆன் பிகாஃப் ஆஃப் தட் வேர்ல்டு ஒரு ஏலியன் வந்து நம்ம பூமிக்குள்ள வந்து அதை வந்து தடுக்க ட்ரை பண்ணுறது. அதுக்கு சிவகார்த்திகேயன் கேங் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து படத்தோட ஒரு தீம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் வந்து ஸ்டோரி கிடையாது, இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது. நீங்கள் வந்து இதை பார்த்ததாலச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அப்செட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதை தாண்டி படத்தில் வந்து சில பல விஷயம்லாம் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அங்கங்கே வந்து நமக்கு வந்து சலிப்பு தட்டிடும். இது வந்து அப்படி ஒன்றும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்காது. அதான் கரெக்டான வேர்டு வந்து சொல்லணும்னா படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது. நார்மல் கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு இவங்க போட்ட அந்த 5 வருஷமா 2018 எடுத்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 7-8 வருஷம் வந்து இவங்க இந்த படத்துக்கு போட்ட உழைப்பு வந்து நமக்கு வந்து அவ்வளோவா பெருசாக எங்கேயுமே
தெரியாது. நார்மல் ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் நார்மல் கமர்ஷியல் படத்தில் கூட நமக்கு படம் பார்த்து வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஒரு நல்ல படம் அப்படின்ற போது இந்த படத்தை வந்து நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும், அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த படத்தை பற்றி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பண்ணுவோம் நல்ல விதத்தில். பட் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது வேணாம் பசங்க பார்க்காம இருக்கிறதே பெட்ரு தான், காசாவது மிச்சமாகும், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஸோ ரிப்பீட்டடாக ஒரு படத்தை பார்க்க வைக்கிறது தான் ஒரு நல்ல படத்துக்கான குவாலிட்டி. பட் அந்த குவாலிட்டி வந்து இந்த அயலான் படத்தில் மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8/10. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.